Hi dear friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல்ல முறுமுறுன்னு கோதுமை தோசையும் அதுக்கு சைடு டிஷ்ஷா இன்ஸ்டன்ட்டா பருப்பே இல்லாம சாம்பாரும் எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். கோதுமை தோசை வழவழன்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யாருமே மோஸ்ட்டாக லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. இதுவே நம்ம கிறிஸ்பியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எத்தனை தோசை சாப்பிட்றோன்றது தெரியாமலே சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். கோதுமை தோசை நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோதுமை தோசைக்கு இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த சைட் டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கோதுமை தோசைக்கும் இந்த சைட் டிஷ்க்கும் டேஸ்ட் பக்காவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். கோதுமை தோசை செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பில் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 250 ml பிடிக்கிற கப்பால் தான் கோதுமை மாவை மெஷர் பண்ணி எடுத்துருக்கேங்க. கோதுமை மாவை மெஷர் பண்ணோம்ல அதே கப்பால் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிற இந்த பச்சரிசி மாவு பார்த்திங்கன்னா வறுத்த பச்சரிசி மாவாக இருக்கணுங்க. இப்போது இந்த மாவை கரைக்கிறதுக்காக இது கூட நம்ம மாவு மெஷர் பண்ணோம்ல அந்த கப்பாலேயே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் பச்சரிசி மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவை கரைச்சி விடும்போது நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட மாவு கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. மாவை கரைச்சி விட்டதுக்கப்புறம் மாவோடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், கெட்டியாக இருக்குது. அதாவது தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடையாது. அதனால திரும்ப 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு அந்த 1 கப் அளவுக்கு தண்ணியை மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போது மொத்தமாக 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மாவை கரைச்சி விட்டதுக்கப்புறம் மாவோடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், மாவு இன்னுமே திக்காக தான் இருக்குது. இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு கூட சேர்த்து மாவு நல்லா தண்ணியாக கரைச்சி விட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணியை அப்படியே ஃபுல்லாக சேர்த்து கரைச்சி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சி விடுங்க. அப்போ அந்த கரெக்டான மாவோடைய கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். இந்த கோதுமை மாவு தோசை செய்யறதுக்காக நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிட்டோம்ல, இதுக்கு கரெக்டாக நம்ம மாவை மெஷர் பண்ண அதே கப்பால் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சிங்க அப்படின்னா மாவுடைய கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இந்த மாவு கூட 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா மாவோடைய கன்சிஸ்டன்சியை காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது அப்படின்னு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போது இந்த மாவு கூட 1 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. அடுத்து பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கேப்சிகம் சேர்த்துக்கலாங்க. அடுத்து 3 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இந்த மாவில் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு மாவு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கிட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். நான் சேர்த்துக்கிற வெஜிடபிள்ஸ் தான் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற எந்த வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. மாவை நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மாவோடைய கன்சிஸ்டன்சி அப்படியே தண்ணியாக தான் இருக்குது. இதே போல் தான் இருக்கணும். இப்போ இந்த மாவை மூடிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். மாவு ஊறிட்டு இருக்க டைமில் இதுக்கு சைட் டிஷ்ஷான இன்ஸ்டன்ட் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு எண்ணெயில் பொரிய விட்டுடுங்க. கடுகு ஜீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இப்போ இதில் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் சின்ன சைஸில் வெங்காயம் எடுத்திருக்கேன்றதால 7 சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேங்க. பெரிய சைஸில் வெங்காயம் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 வெங்காயம் போதும். மீடியம் சைஸ் வெங்காயம் அப்படின்னா 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த வெங்காயத்தை கூட ஒரு 5 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். அதனால உங்களுடைய காரத்துக்கு தகுந்த போல் பச்சை மிளகாவுடைய அளவை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்தளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் கறிவேப்பிலை இது 3மே நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப வதக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கி விட்டாலே போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு. அதே போல் பச்சை மிளகாய் கறிவேப்பிலையுமே வதங்கி இருக்கு.
அடுத்து இது கூட வந்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியை வதக்கி விடும்போதே தக்காளி கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி மசிஞ்சு வதங்கி வர அந்த கேப்லேயே மஞ்சத்தூளுடைய பச்சை வாசனையுமே போயிட்டு நல்லா வதங்கி வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய விதமான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபீஸ், அதுக்கப்புறம் சைட் டிஷ் ரெசிபீஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்டு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா ரெசிபியுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபீஸாக இருக்கும். அதே போல் பர்ஃபெக்டாக செய்யறதுக்கு நிறைய டிப்ஸோடையும் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்திருக்கு. அதே போல் மஞ்சத்தூளுடைய பச்சை வாசனமே போயிட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது இதில் வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 500 ml அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பாரில் வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணலை. இப்போது இந்த தண்ணி வந்து சூடாகி கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சூடாகி இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த கடலை மாவு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கடலை மாவை கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட கடலை மாவு இல்லை அப்படின்னாலும், கடலை மாவு சேர்த்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னாலும் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை வறுத்துட்டு மிக்ஸி கப்பில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பொட்டுக்கடலை பொடியை தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை நீங்கள் இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவாக இருந்தாலும் சரி, கடலை மாவாக இருந்தாலும் சரி, நல்லா இந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா இந்த கடலை மாவு வந்துட்டு நம்ம குழம்பு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம இந்த குழம்பு கூட சேர்த்துக்கிட்ட கடலை மாவோடைய அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மட்டும் நம்ம இந்த குழம்பு வந்து கொதிக்க விட்டால் போதும். கடலை மாவை குழம்பு கூட சேர்க்கும் போது தண்ணியாக இருக்கிற போல் தான் இருக்கும். ஆனால் கடலை மாவு அந்த குழம்புல வேக குழம்பு வந்து நல்லா திக்காகி வரும். கடலை மாவை குழம்பு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அந்த கடலை மாவோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இந்த குழம்பை கொதிக்க வச்சுக்கலாங்க. குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் பாருங்கள், அந்த கடலை மாவுடைய பச்சை வாசனை நல்லாவே போயிருக்கும். கடலை மாவுடைய பச்சை வாசனை போயிட்டு குழம்பு நல்லா கம்முன்னு செம்ம சூப்பரான வாசனையில் இருக்கும். பருப்பு சேர்க்காம செஞ்ச சாம்பார் போலவே இருக்காதுங்க. டேஸ்ட்லேயும் டெக்ஸ்சர்லேயும் அவ்வளோதான். சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சாம்பார் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம கோதுமை தோசை ஊற்றிக்கலாம். கோதுமை தோசை ஊற்றுறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலே தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. தோசைக்கல்லை வச்சுட்டு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தோசைக்கல் நல்லா ஆவி பறக்க சூடானதுக்கு அப்புறமா இப்போ இந்த தோசைக்கல்லை நம்ம கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவை கரண்டியால் எடுத்து இந்த மாதிரி மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி கல் மேலே ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மாவு வந்துட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசையை வேக வச்சிங்க அப்படின்னா தோசை வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அதே போல் நல்லா வெந்தும் இருக்கும். இந்த கோதுமை மாவு சுற்றி நெய் அப்படிலாம் எண்ணெய் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு நெய் எண்ணெய் இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. தோசை மாவு வெந்துடுச்சு அப்படின்னா தோசைக்கல்லேருந்து தோசை தானாகவே எடுத்துகிட்டு வந்திருக்கும் சைடில். அந்த ஸ்டேஜில் தோசையை நம்ம கல்லுலேருந்து எடுத்துடலாம். தோசையை தோசைக்கல்லேருந்து எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் தோசை எந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்றது. இதை நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அப்படியே எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நல்ல கிறிஸ்பியாக கோதுமை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக பக்காவான ஒரு சாம்பார் ரெசிபியுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் காம்போ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.